கொழுந்தனாரே, என்ன கவர் இது? அத்த வீரா எங்க? வீராவை நானே கூப்பிடுறேன். வீரா, வீரா. என்னடா கவர் அது? ஃபைல். ஃபைல கொடு. நேத்து இந்த ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னல, இப்ப எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. கொழுந்தனாரே, நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க? அது என் பெட்டு கீழே இருந்துச்சு. ஏய், எங்கயாவது மறந்து வச்சா மறந்து வச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதானடா? அதை விட்டுட்டு தொலைச்சிட்டான் அது இதுன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னாச்சுமா? மாமா, இது ரொம்ப முக்கியமான ஃபைல் மாமா. நேத்து இவன் இந்த ஃபைல் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வர சொன்னேன். கேட்டா ஃபைல மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து கதை சொல்லிட்டு இருந்தான். இப்ப பார்த்தா அவன் ரூம்ல தான் இந்த ஃபைல் இருந்திருக்கு. இந்த ஃபைல் இல்லனா சிஎம் என்னதான் மாமா கேள்வி கேட்பாரு? நான் அவர் முன்னாடி பதில் சொல்ல முடியாம நிக்கிறதுல அப்படி என்னதான் இவனுக்கு சந்தோஷம்னு தெரியல. வீரா என்ன பேசிட்டு இருக்க? நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன்? அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் கொழுந்தனாரே? ஃபைல நீங்களே வச்சுக்கிட்டு தேவையில்லாம தங்கச்சிய வருத்தப்பட வச்சுட்டீங்களே. கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? போங்க கொழுந்தனாரே. மாறா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வீரா விஷயத்துல இப்படி அஜாகிரதையா இருக்காதன்னு. அவ பெரிய பொறுப்புல இருக்கால, எதுவா இருந்தாலும் அவளுக்கு தானடா பாதிப்பு. அத்த நீயும் தெரியாம ஏன்? விடுறா, அவகிட்ட மன்னிப்பு கேளு. டேய், ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இந்த விளையாட்டு புத்தியை ஒதுக்கி வை. கேட்டியாடா நீ? வள்ளி, என்ன பிராங்க் பண்றானா? நான் ஏன்னா நீ ஏங்க அப்படிலாம் இல்ல. டேய், அப்புறம் இதுக்கு என்னடா அர்த்தம்? வீராவு மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா இந்த ஃபைல உன் கையில கொடுத்துருப்பா. அத போய் பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன், கலைச்சிட்டேன். டேய், வீரா கிட்ட சாரி கேட்ட. வீரா சாரி வீரா. நீ கேக்குற மன்னிப்பால நான் பட்ட அவமானம் எல்லாம் இல்ல ஆயிருமா என்ன? நேத்து கூட இந்த ஃபைல பத்தி ஒரு என்கொயரி இருந்துச்சு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஃபைல பார்த்து முடிக்கல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். என்னால நான் இன்னும் எவ்வளவு அவமானத்தை சந்திக்க போறேன்னு தான் தெரியல. வீரா, வீரா, அவ ஏதோ தெரியாம. அவ்வளவுதான். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாறன் மேல இருக்கிற நம்பிக்கை உடைய ஆரம்பிக்கும். அது போதும். டேய் டேய், என்ன சொல்லு? கேக்குது கேக்குது சொல்லு. இது ஏடம். இந்த வீட்டுல வழக்கமா வந்து இங்கதான் நான் படுப்பேன். ஏதோ போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் அதிகாரம் பண்றீங்க. விட்டா இந்த வீட்டை விட்டு என்னைய துரத்திடுவீங்க போல. நீங்கள் என்னைய மாதிரி இந்த வீட்டுல வேலைக்காரங்க தான்டா, அத மறந்துடாதீங்க. ஏய், யாரு பத்து வேலைக்காரன்னு சொல்ற? எங்கனே யாரு தெரியுமா? யாரா? போயா. அண்ணே சாரிண்ணே, தப்புதான். உங்க பர்மிஷன் இல்லாம உங்க ரூம்ல எங்க பொருள் எல்லாம் கொண்டு வந்து வச்சது தப்புதான். இனிமே நடக்காம பாத்துக்கிறோம். ஏம்பா? டேய், அண்ணன் நமக்கு சீனியர்ரா, அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ. சும்மா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. நீ வாளே, இவன் சீனியர் வேற. சரி வா, நம்ம கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போலாம். போங்க. ஒரு நாள் உனக்கு இருக்குடி. வாடா, ஆளப்பாரு. சாரிண்ணே. வழக்கமா இந்த மாதிரி சூழ்நிலையில மாற சண்டை போடுவான். இப்படி பொறுமையா போறானே, இது நமக்கு நல்லதில்லையே. இவனோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கணும். கார்த்தி, உன்னதாண்டா. நம்ம கடை விஷயமா ஒரு சின்ன டவுட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும். டேய், அதான் நான் உன்கிட்ட பேசுறது இல்லல்ல, எதுக்கு வாலண்டியா வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்க? டேய், இது பொதுவான விஷயம்டா. என்னன்னு தான் கேள. உக்காரு, பேசணுங்கிறன்ல, உட்காரு.
ஏன்பா என்னப்பா? டேய் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. என்னோட கேர்லெஸ்னஸ்னால வீராவோட கோவம் அதிகமாயிடுச்சு. இப்பெல்லாம் பேசினாலே பதில் பேச மாட்டேங்கிறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்யா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? ம். நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளா உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்ற ஏது பண்ற எதுவுமே தெரியாம. சரிப்பா நான் போறேன். எது தப்பா இருக்கே. ம்